வணக்கம், வெல்கம் டு பானுமதி குர் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நாம் ஒரு நல்ல ஸ்பைஸியாக குஸ்கா பண்ணலாம். குஸ்கா பண்ணுறதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் தேவையில்லை, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் வச்சிடலாம். குக்கர் வச்சாச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதே மாதிரி 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது வந்து பூராமே நெய்லேயே கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து 2 டீஸ்பூன் கீ, 2 டீஸ்பூன் ஆயில், வீட்டில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் விட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், இதில் இவ்வளோ ஐட்டம்ஸ் எல்லாமே லவங்கம், பட்டை, ஸ்டார் அனானாஸ், அதுக்கப்புறமா ஏலக்காய், இது வந்து ஜாதிபத்திரி, இது வந்து கருப்பு ஏலக்காய். வீட்டில் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சை இந்த ஏலக்காயும் சேர்த்து இந்த ஏலக்காயும் சேர்க்கும்போது இது வந்து கடல்பாசி, கல்பாசி, இது எல்லாமே நம்ம வந்து பாருங்கள், பிரியாணி இலை எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து சேர்க்கலாம். கருப்பு ஏலக்காய் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், அது வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து இதை கொஞ்சம் வணக்கி விட்டுக்கலாம். இந்த ஐட்டம் எல்லாம் நல்லா போட்டு இதில் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இப்போ நாம் நல்ல ஒரு 2 வெங்காயம் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். குஸ்கா வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு சின்ன டவுட் வரும் அதில். இது வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது நம்ம அது அட்ட டைமில் இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ வந்து புதினா கொஞ்சம், இது வந்து குஸ்கான்றது வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும் பார்க்க. புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், இதை வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். இது மட்டும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நல்ல வெங்காயம் வந்து வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். சூப்பரான, தீயவும் கூடாது, ஓரளவுக்கு நல்லா வதங்கி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 1 part. இது வந்து நம்ம தம் போட்டு கூட செய்யலாம். தம் போட்டு செய்யும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் டைம் வேணும். இதெல்லாம் நம்ம எல்லாம் போட்டு வச்சுட்டா இப்போ வந்து நிறைய பேருக்கு சீக்கிரமாக ஆகணுன்றது தான் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்குது. டேஸ்ட் அதே டேஸ்ட் கிடைக்கணும், ஆனால் வந்து நம்ம பண்ண போகிற ரெசிபியை வந்து சீக்கிரமாக ஆகணும் அப்படின்னு தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. அதனால இப்போ வந்து நான் அதை வந்து செஞ்சு காட்டுறேன். இப்போ வச்சுல ஓரளவுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் ப்ரௌன் ஆனால் நல்லாயிருக்கும். வெங்காயம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் வந்தாச்சு. இந்த அளவுக்கு வந்தாக்க போதும். இப்போது இஞ்சி பூண்டு விழுது நல்லா 1 ஸ்பூன் போட போதும். நான் செய்கிற அளவு வந்து 1/4 கிலோ அரிசி, பாசுமதி அரிசியை நல்லா ஊற போட்டு வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour ஊறினா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் வந்து இதுக்கு நல்லா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு தக்காளியை கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி போடணும். இது வந்து நல்லா மசியக்கூடாது, இது வந்து நல்லா மசிஞ்சு வேகக்கூடாது. கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே இது வந்து தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்தாச்சு. இது வதக்கிட்டு இருக்கும்போது இதில் வந்து எதுவுமே இந்த மாதிரி தனியாத்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் வந்து ஒரு அரை ஸ்பூன், ரொம்ப இல்லாமல் ஒரு அரை ஸ்பூன். இது வந்து கரம் மசாலா தூள், எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து ஜீரகத்தூள், இது வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையானது இதுக்கு நல்லா ஒரு 4 பச்சை மிளகாய். இது வந்து நான் கீரையில் ரொம்ப காரம் வந்து தேவையில்லைன்னு கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப காரம் வேணும்னாக்க கீரை சேர்க்கோங்க. நான் வந்து இது அப்படியே முழுசாகவே சேர்க்குறேன் இதில். ஏன்னா குக்கரில் வச்சு நம்ம ரைஸும் போட்டு வேக வைக்கும்போது
அதில் வந்து காரம் இறங்கும். 4 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த புதினாவையும் கொத்தமல்லியும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு பிடி புதினா இது வந்து நான் சேர்த்துருக்கேன். இது வந்து இதில் சேர்த்துடலாம். சரி, இதில் வந்து சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்டவ் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். இது எதுக்காக சேர்த்துக்கிறோம்னா கொஞ்சம் க்ரீனிஷாக வரத்துக்காக கொஞ்சம் அரைச்சி விட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கும்போது இந்த பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு பிடி புதினா, ஒரு பிடி கொத்தமல்லி இதையும் நம்ம இதில் முழுசாக இருக்கணும். புதினா இலைகள் முழுசாக இருக்கும்போது இதை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். இதில் சேர்ந்து ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். இதெல்லாம் வதக்கி ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் நல்லா புளிக்காத ஒரு ஃப்ரெஷ் தயிர் ஒரு ஸ்பூன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் நல்ல கட்டி தயிர், புளிக்காத தயிர் இதில் சேர்த்துட்டு ஒரு லெமன் பிழிஞ்சிடலாம். இதெல்லாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்ம உடம்புக்கு தேவையானது கூட. ஒரே ஒரு மூடி லெமன் பிழிஞ்சிடலாம். இதில் நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி நான் 1/4 கிலோ ரைஸ் பாசுமதி ரைஸ் ஊற போட்டிருக்கிறதுனால நான் வந்து இப்போ இதுக்கு வந்து ஒரு மூடி லெமன் பிழிஞ்சால் போதும். இப்போ இதுக்கு தேவையான இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இதில் நல்லா 2 டீஸ்பூன் கல்லுப்பு இதில் சேர்த்துடலாம். அப்போ தான் இதுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ இதுக்கு தகுந்த தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இப்போ பாருங்கள், இந்த பவுலில் தான் ஒரு பவுல், இதில் 1 கப்பு பாசுமதி ரைஸ்க்கு நல்லா கோபுரமாக எடுத்துருக்கேன். இதுலேயே வந்து நம்ம 2 அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். 1க்கு 2, இதில் 2 தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கொதிச்சான அப்புறமா தான் நம்ம வந்து இதில் வந்து ரைஸ் சேர்க்க போகிறோம். தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு பாருங்கள், நல்லா ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போது இதில் 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் இதில் ஆட் பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸ் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஏன் தண்ணி கொதிச்சப்புறம் இதை சேர்க்க போகிறோம்னாக்க, நம்ம இது வந்து ஒரே விசிலில் ஆஃப் பண்ண போகிறோம். ஏன்னா தண்ணி அப்படியே கொதிக்காமல் இருக்கும்போது போட்டோம்னாக்க அரிசி சரியாக வெந்திருக்காது. இப்போ இதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். நல்லா தண்ணியும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸை சேர்க்கும்போது, ஹாட் வாட்டரில் சேர்க்கும்போது சீக்கிரமாக இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்துட்டு நம்ம இதில் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு இந்த அரிசியும் சேர்த்துட்டு இப்போது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள், கொதிச்சிட்ருக்கு. ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கூட நம்ம இந்த லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணி ஆனதுக்கப்புறமா ஒரே விசிலில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறோம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து குக்கரை வந்து நல்லா மூடி வச்சிடலாம். இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரே ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணாக்க போதும். நல்லா ஸ்டீமெல்லாம் அடங்கின அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு சவுண்டு வந்தவுடனே ஆஃப் பண்ணியாச்சு குக்கர். இப்போ நல்லா ஸ்டீம் அடங்கின அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு சவுண்டு வந்து ஸ்டீம் அடங்கியாச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம்.
கரெக்டாக இருக்குது. எடுத்து பார்க்கலாம். இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எப்படி இருக்குது லேசாக. இந்த இது வந்து இந்த பாசுமதி அரிசின்றதுனால எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து லேசாக நம்ம இதை ரொம்ப உடைக்காமல் இது இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அருமையாக வெந்திருக்கு. இப்படி வீடே வாசனை அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை வந்து நம்ம சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குஸ்கா வந்து வீடே வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கு. நிஜமாகவே பசி எடுத்துச்சு. இன்னும் 1 ஹவர் லன்ச் டைமுக்கு இருக்குது. ஆனாலும் ரொம்ப பசி ஆக ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ நல்லா இருக்குங்க. நிச்சயமாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 1/4 கிலோ அரிசிக்கு நான் போட்ட அளவுக்கு போட்டு பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே அவ்வளோ ஒரு வாசனை பிரமாதமாக இருக்குது. குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.